சரையு நதியின் பெருக்கெடுப்பை குடிகாரனின் நிலைக்கு ஒப்பிடும் கம்பரின் வியத்தகு உவமை. வணக்கம் நண்பர்களே. போன பாடல்ல ராமர் கடலில் அணை கட்ட வானரப்படை எப்படி மலைகளையும் மரங்களையும் கொண்டு வந்து குவித்ததோ அதே போல சரையு நதியும் தன் வெள்ளத்தால் மரங்களையும் மலைகளையும் இழுத்து வருவதை சொன்னார் கம்பர். ஆனா இப்ப கம்பர் ஒரு முற்றிலும் வேறுபட்ட ஆச்சரியமான ஒரு உவமையை சொல்றாரு. நதியோட கம்பீரத்தை பேசிய கம்பர் இங்கே அதனுடைய எதிர்மறை பக்கத்தையும் ஒரு சுவாரஸ்யமான உவமை வழியா நமக்கு காட்டுறாரு. வாங்க என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். வெள்ளம் ஈக்கள் வண்டோடு மொய்ப்ப வரம்பு இகந்து ஊக்கமே மிகுந்து உள் தெளிவு இன்றியே தேக்கு எரிந்து வருதலின் தீம்புனல் வாக்குத்தேன் நுகர் மாக்களை மானுமே. என்னங்க ஒன்றும் புரியலையா? கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. அதாவது அந்த கங்கை வெள்ளம் எப்படி வருதாம்? ஈக்களும் வண்டுகளும் மொய்ச்சிக்கிட்டு வருதாம். ஏன் அப்படி மொய்க்குது? அந்த தண்ணியில் தேன் கலந்துருக்கிற மாதிரி ஒரு நினைப்பு. அப்புறம் வரம்பு இகந்துன்னு சொல்கிறார் கம்பர். அதாவது கரை புரண்டு ஓடுதுன்னு அர்த்தம். தண்ணிக்கு எங்கே கரை தெரியுது? ஊக்கமே மிகுந்து ஒரே உத்வேகத்தோட செம வேகமாக வருது. அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்க. உள் தெளிவு இன்றியே, உள்ளுக்குள்ள எந்த தெளிவும் இல்லையாம். அதாவது தண்ணிக்குள்ளே பார்த்தா ஒரே கலங்களாக இருக்குது. அப்புறம் தேக்கு எரிந்து வருதலின், தேக்கு மரத்தையே சாய்ச்சி இழுத்துக்கிட்டு வருதாம். என்ன ஒரு வேகம் பாருங்க. சரி, இதையெல்லாம் ஒரு குடிகாரருக்கு எப்படி ஒப்பிடுறாரு கம்பர்? ஈக்கள் வண்டோடு மொய்ப்ப, குடிகாரர்கிட்ட எப்பவுமே ஒரு கூட்டம் மொய்ச்சிக்கிட்டு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஆற்றுலையும் ஈயும் வண்டும் மொய்க்குது. கல்நாட்டத்துக்கு ஈ மொய்க்குங்க. வரம்பு இகந்து குடிகாரர் எப்பவாச்சும் கட்டுப்பாடாக நடந்திருக்காரா? போதை தலைக்கேறினா எல்லா எல்லையையும் மீறிடுவாங்க. அதே மாதிரி ஆறும் கரை புரண்டு ஓடுது. ஊக்கமே மிகுந்து குடிச்சதும் குடிகாரருக்கு ஒரு தெம்பு வந்துடும் பாருங்க. ஆஹா, அதே மாதிரி ஆறும் செம வேகமாக உத்வேகத்தோடு வருது. உள் தெளிவு இன்றியே குடிகாரருக்கு தான் மனசில் தெளிவே இருக்காதே. என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம்னே தெரியாது. அதே மாதிரி ஆற்றுக்குள்ளேயும் ஒரே கலங்களாக இருக்குது. தேக்கு எரிந்து வருதலின், குடிகாரர் போதையில் என்ன பண்ணுறாருனே தெரியாமல் எதையாவது உடைச்சு ஏதாவது பண்ணுவார் இல்லையா? அது மாதிரி 6 தேக்கு மரத்தையே சாய்ச்சி இழுத்துக்கிட்டு வருதாம். தேக்கு எரிஞ்சுனா ஏப்பம் விட்டுக்கிட்டுன்னு அர்த்தமும் இருக்குது. கம்பர் என்ன அழகாக உவமை சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? ஒரு சாதாரண ஆத்தோட வேகத்தை ஒரு குடிகாரரோட செயல்களோட ஒப்பிட்டு நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. இதுதாங்க கம்பரோட தனித்திறமை. வாக்கு தேன் நுகர் மாக்களை மானுமே இன்னும் கடைசியாக சொல்கிறப்போ கவிதை தேனை நாம் நுகர மாதிரி ஒரு உணர்வு வருது இல்லையா? ஆக கம்பர் இந்த பாட்டில் வெறும் ஆற்றை மட்டும் வர்ணிக்கலை, அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து ஒரு குடிகாரரோட ஒப்பிட்டு நம்மளை ரசிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிறார். இதில் இன்னொரு நயத்தையும் நம்ம கவனிக்கணும். தீம் புனல்னு சொல்கிறாரு கம்பர். அதாவது இனிய நீர்ப்பெருக்கு. தண்ணி எவ்வளவுதான் வேகமாக கலங்கல வந்தாலும் அது இனியது தான். இதில் கம்பரோட நகைச்சுவை உணர்வும் தெரியுது பாருங்க. இதுதாங்க கம்பராமாயணம். படிக்க படிக்க திகட்டாததேன். சரையு நதியின் பெருவெள்ளம் கடலோடு போர் புரியும் பெரும்படை போல் காட்சியளிக்கிறது. வணக்கம் நண்பர்களே. போன பாடல்ல சரையு நதியோட வெள்ளப்பெருக்கை பற்றி கம்பர் எவ்வளவு அழகாக வர்ணிச்சாருன்னு பார்த்தோம். அந்த வெள்ளம் குடிகாரர்கள் மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் தன்னோட தெளிவை இழந்து எதையுமே பொருட்படுத்தாமல் போகிற மாதிரி இருக்குன்னு சொன்னார். ஆனால் இப்போது கம்பர் அந்த ஆற்றோட வேகத்தையும் கம்பீரத்தையும் வேற ஒரு கோணத்தில் நமக்கு காட்டி நம்மளை பிரமிக்க வைக்க போகிறாரு. அந்த வெள்ளம் சும்மா ஒரு நீர் ஓட்டம் இல்லப்பா, ஒரு மகா சேனை மாதிரி எப்படி போகுதுன்னு பாருங்க. கடலோடு போர் செய்ய பனைமுகக் களி யானை பல் மாக்களோடு அணிவகுத்தென ஈர்த்து இறைத்து ஆர்த்தலின் மணியுடை கொடி தோன்ற வந்து ஊன்றலான் புணரி மேல் புறப்போவது போன்றதே. இப்போ பாட்டை படித்ததும் ஏதோ போர் நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது இல்லையா? கம்பர் அப்படி தான் எழுதுவார். சரி, என்னதான் சொல்ல வர்றாருன்னு பார்ப்போம். பனைமுகக் களி யானை பல் மாக்களோடு அணிவகுத்தென ஈர்த்து இறைத்து ஆர்த்தலின், பெரிய பெரிய மத்தகத்தை உடைய யானைகள்
மற்ற மிருகங்களோட சேர்ந்து அணிவகுத்து போருக்கு போகிற மாதிரி சரையு நதி இழுத்துக்கிட்டு போகுதாம். தண்ணியோட வேகம் அப்படி. அது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளம் பயங்கரமாக இரைச்சல் போட்டுக்கிட்டு ஆர்ப்பரிச்சுக்கிட்டு வருதாம். அடுத்து மணி உடை கொடி தோன்ற வந்து ஊன்றலான். இந்த வெள்ளத்தில் அழகான கொடிகள் எல்லாம் மிதந்து வருதாம். ஒருவேளை செடி கொடிகள் எல்லாம் வேரோட தண்ணியில் அடிச்சிட்டு வரதால அது கொடி மாதிரி தெரியுதோ என்னவோ. இல்லைன்னா உண்மையிலேயே கொடிகளாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். கம்பர் கற்பனைக்கு அளவே இல்லை. கடைசியாக புணரி மேல் புறப்போவது போன்றதே. இதையெல்லாம் பார்க்கும்போது சரையு நதி கடலோடையே சண்டைக்கு போகிற மாதிரி இருக்கான். புணரி நன்னா கடல், ஒரு நதி கடலோட போட்டி போட முடியுமா? ஆனால் கம்பர் கற்பனையில் எதுவும் சாத்தியம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டில் ஒரு விதமான ஓசை நயம் இருக்குது. பனைமுகக்களி யானை இறைத்து ஆர்த்தலின். இந்த வார்த்தையெல்லாம் படிக்கும்போதே ஒரு கம்பீரம் தெரியுது இல்லையா? இதுதான் கம்பரோட சிறப்பு. என்ன ஒரு அற்புதம் பார்த்தீங்களா? சரையு நதியோட வெள்ளப்பெருக்கு வெறும் தண்ணீர் ஓட்டம் இல்லை, அது ஒரு கம்பீரமான சேனை, சமுத்திரத்தையே எதிர்த்து போர் செய்ய போகும் ஒரு வலிமையான அணிவகுப்பு. கம்பர் இப்படி இயற்கையின் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு புதிய காவியத்தை, புதிய அர்த்தத்தை நமக்கு காட்டுகிறார். அடுத்த பாடல்ல இந்த சரையு நதி எப்படி உயிர்களுக்கு ஒரு தாயை போல இருக்குன்னு கம்பர் வர்ணிக்கிறார்னு பார்க்கலாம். சரையு நதி உயிர்களுக்கு அளிக்கும் அமுதம் சூரிய குலத்து மன்னர்களின் ஒழுக்கத்தை போன்று விளங்குகிறது. வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடல்ல சரையு நதி எப்படி ஒரு படைக்கூட்டம் மாதிரி யானைகளும் குதிரைகளும் கொடிகளும் சத்தம் போட்டுட்டு வர மாதிரி பெருக்கெடுத்து ஓடுதுன்னு கம்பர் அழகா வர்ணிச்சார் இல்லையா? இப்போ அந்த சரையு நதி வெறும் வெள்ளமா மட்டும் ஓடலைங்க. அது இந்த உலகத்துக்கே என்னவா இருக்குன்னு அடுத்த பாடல்ல கம்பர் ஒரு அற்புதமான ஒப்புமையோட சொல்றாரு. கேளுங்க. ரவிதன் குலத்து எண் இல் பல்வேந்தர் தம் பரவு நல் ஒழுக்கின்படி பூண்டது சரையு என்பது தாய்முலை அன்னது இவ்வுறவு நீர் நிலத்து ஓங்கும் உயிர்க்கு எலாம். அதாவது சூரிய குலத்தில் வந்த எண்ணிலடங்காத ராஜாக்கள் எல்லாம் எப்படி நல்லொழுக்கத்தோட ஆட்சி செஞ்சாங்களோ அதே மாதிரி சரையு நதியும் அந்த நல்லொழுக்கத்தோட வடிவமாக இருக்குதாம். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் தாய்ப்பால் மாதிரி உயிர் கொடுக்குற ஒரு விஷயமா சரையு நதி இருக்குன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். ரவிதன் குலத்துனா சூரிய குலம், எண் இல் பல்வேந்தர்னா கணக்கில் அடங்காத நிறைய ராஜாக்கள், பரவு நல் ஒழுக்கின்படினா எல்லாரும் புகழக்கூடிய நல்லொழுக்கம். ஆக சூரிய குலத்தில் வந்த எல்லா ராஜாக்களும் ரொம்ப நல்லவங்களாம். அவங்க ஆட்சியில் தர்மம் நிலைச்சு நின்னதாம். அடுத்து சரையு என்பது தாய்முலை அன்னது. இதுதான் ஹைலைட்டே. சரையு நதியை தாயோட மார்பகத்துக்கு ஒப்பிடுறார் கம்பர். தாய்ப்பால் எப்படி குழந்தைக்கு அமுதம் மாதிரி இருக்குமோ அதே மாதிரி சரையு நதியோட தண்ணி அந்த நாட்டில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அமுதம் மாதிரி உயிர் கொடுக்குதாம். என்னே ஒரு கற்பனை. உறவு நீர் நிலத்து ஓங்கும் உயிர்க்கு எல்லாம். உறவு நீர்னா வலிமையான நீரை உடைய கடல் சூழ்ந்த நிலம். இந்த உலகத்தில் வாழுற எல்லா உயிர்களுக்கும் சரையு நதி தாய் மாதிரி. கம்பர் ஏன் இப்படி சரையு நதியை தாய்ப்பாலோட ஒப்பிடுறாருன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை வளரணும்னா தாய்ப்பால் எவ்வளோ முக்கியம். அது மாதிரி ஒரு நாடு செழிக்கணும்னா அங்கே நல்ல ஆறு ஓடணும். அந்த ஆறு மக்களுக்கு தண்ணீரை கொடுத்து விவசாயத்துக்கு உதவி நாட்டை வளமாக்குது. அதனால தான் கம்பர் சரையு நதியை தாய்க்கு சமமாக சொல்கிறார். இந்த பாட்டில் கம்பரோட மொழி ஆளுமை அபாரம். தாய்முலை அன்னதுங்கிற உவமை ரொம்ப ஆழமான அர்த்தத்தை ரொம்ப எளிமையாக சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் உறவு நீர் அப்படிங்கிற வார்த்தை கடலோட வலிமையையும் அதுக்கு நடுவில் இருக்கிற நாட்டோட வளத்தையும் அழகாக காட்டுது. பாருங்க, ஒரு நதியை கூட ஒரு தாயா ஒரு பேரரசின் நல்லொழுக்கத்துக்கு அடையாளமாக காமிக்கிற கம்பரோட புலமை தான் எவ்வளவு பெரியது. சரையு நதி வெறுமனே நீரை கொண்டு வரலைங்க, பல நறுமணப் பொருட்களையும் செல்வங்களையும் அள்ளிட்டு வருதுன்னு அடுத்த பாடல்ல கம்பர் நமக்கு காட்டுறாரு. காத்திருங்க.
சரையு நதி ஈர்த்து வரும் பல்வகை நறுமணப் பொருட்களின் தொகுப்பு. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம கம்பராமாயணத்துல சரையு நதி அப்படிங்கிற கங்கையோட கிளை நதி அயோத்தி வழியா ஓடுற அழகை பத்தி கம்பர் எழுதின ஒரு பாட்டை பார்க்க போறோம். அந்த சரையு நதி வெள்ளம் எப்படி மணக்குது தெரியுமா? அதாங்க விஷயம். இத பாருங்க. கொடிச்சியர் இடித்த சுண்ணம், குங்குமம், கோட்டம், ஏலம், நடுக்குறு சந்தம், சிந்தூரத்தொடு நரந்தம், நாகம், கடுக்கை, ஆர், வேங்கை, கோங்கு பச்சிலை, கண்டில் வெண்ணெய், அடுக்களின் அடுத்த தீந்தேன், அகிலொடு நாரும் அன்றே. அதாவது சரையு நதி சும்மா தண்ணியை மட்டும் அள்ளிக்கிட்டு வரலையாம். மலைப்பிரதேசத்தில் இருக்கிற குறிஞ்சி நிலத்து பொண்ணுங்க கொடிச்சியர் இடிச்சு வச்ச வாசனை பொடி, சுண்ணம், அப்புறம் குங்குமப்பூ, கோட்டம், ஏலக்காய் இதெல்லாம் அந்த தண்ணியில் மிதந்து வருதாம். அது மட்டுமா, உடம்பையே நடுங்க வைக்கிற அளவுக்கு குளிர்ச்சியான சந்தனம், சிந்தூரம், நரந்தம் புல், சுரப்புன்னை மரம். அடடா, லிஸ்ட் பெருசாக போகுதே. கொன்றை, ஆத்தி, வேங்கை, கோங்கு, அப்புறம் விதவிதமான பச்சிலைங்க, கண்டில் வெண்ணெய்னு ஒரு பூண்டு வகை. இது எல்லாத்தையும் தாண்டி மலைப்பாறைகளில் தேனீக்கள் கட்டி வச்ச தேன் கூடு, அதுவும் உடஞ்சு அந்த தேன் தண்ணியோட கலந்து, கடைசியா அகில்கட்டை. இவ்வளவு வாசனை பொருள்களையும் அந்த சரையு நதி அள்ளிக்கிட்டு வர்றதால தண்ணியே மணக்குதாம். கம்பர் என்னமா கற்பனை பண்ணியிருக்காரு பாருங்க. கொஞ்சம் டீப்பாக யோசிப்போம். கொடிச்சியர் இடித்த சுண்ணம் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க. குறிஞ்சி நிலத்தில் வாழ்கிற பெண்களோட வாழ்க்கை முறையையே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு கம்பர். அவங்க இயற்கையோட எவ்வளவு ஒன்றி வாழ்ந்திருக்காங்கன்னு புரியுது. நடுக்குறு சந்தம், அடேங்கப்பா, சந்தனத்தோட குளிர்ச்சியை கூட வார்த்தையால் நம்மளை உணர வைக்கிறாரு. சிந்தூரத்தோடு நரந்தம், நாகம் இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த செடி, கொடி, மரங்களோட பேருங்க. இன்னைக்கு நம்மளை பல பேருக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஆனால் கம்பர் அதையெல்லாம் அழகாக கோர்த்து ஒரு பாட்டாக தந்திருக்காரு. அடுக்களின் அடுத்த தீந்தேன். மலைப்பாறைகளில் கூடு கட்டி இருக்கிற தேனீக்களோட வாழ்க்கையையும் அந்த தேன் எப்படி ஆற்றுல கலக்குதுன்னு சொல்கிறதுல கம்பரோட அபாரமான கற்பனை திறன் தெரியுது. மொத்தத்தில் இந்த பாட்டு ஒரு வாசனை திரைப்படம் மாதிரி. கண்ணை மூடி கேட்டால் சரையு நதியோட அழகும் அதில் மிதந்து வர்ற வாசனை பொருள்களோட மனமும் நம்மளை சுற்றி வர்ற மாதிரி ஒரு உணர்வு வருது. அப்படிப்பட்ட வளமான மனமான சரையு நதி அடுத்த பாட்டில் எப்படி தன்னோட வெள்ளத்தால் ஒரு அரசனோட படையை போல எதிரிகளை விரட்டுது, மக்களை ஓட வைக்குதுன்னு இன்னும் அற்புதம் காட்ட போறார் கம்பர். பொறுத்திருந்து கேட்போம். சரையு ஆற்றின் வெள்ளம் ஒரு மன்னனின் சேனை போல பாய்ந்து வரும் காட்சியின் வர்ணனை. வணக்கம் நண்பர்களே. சரையு நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அதை பற்றி கம்பர் எப்படி வர்ணிக்கிறார்னு தான் நம்ம ரசிக்க போகிறோம். சரி, பாட்டுக்குள்ளே போவோமா? எயினர் வாழ்சீரூர் அப்புமாரியின் இரியல் போக்கி வயின் வயின் எயிற்றி மாதர் வயிறு அலைத்து ஓட ஒட்டி அயில்முகக் கணையும் வெல்லும் வாரி கொண்டு அலைக்கும் நீரால் செயிர்தருங்கொற்ற மன்னர் சேனையை மானும் அன்றே. அதாவது சரையு நதியில் வெள்ளம் எப்படி போகுதாம்? ஒரு பெரிய ராஜா தன்னோட படையை நடத்திட்டு போகிற மாதிரி இருக்கான். எப்படின்னு கேட்குறீங்களா? இதை படிங்க. முதல்ல எயினர் வாழ்சீரூர் அப்புமாரியின் இரியல் போக்கி அப்படின்னு சொல்கிறாரு. எயினர்னா வேடர்கள். அவங்க சின்ன ஊர்களில் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். இந்த வெள்ளம் என்ன பண்ணுச்சாம்? அம்பு மழையை பொழிஞ்சு அந்த வேடர்களை எல்லாம் ஓட விட்டுச்சாம். அப்புமாரி அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க. அம்பு மழைன்னு ஒரு அர்த்தம், தண்ணி மழைன்னு ஒரு அர்த்தம். கம்பர் எப்படி ஸ்லேடையாக விளையாடுறாரு பாருங்க. வயின் வயின் எயிற்றி மாதர் வயிறு அலைத்து ஓட ஒட்டி. அப்படியே அந்த வேடர் குல பெண்கள் எயிற்றி மாதர் அந்த வெள்ளத்தோட சீற்றத்தை பார்த்து எல்லா இடத்துலையும் பயந்து பதறி ஐயோன்னு வயிற்றுல அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்களாம். ஒரு வெள்ளம் வரும்போது எப்படி எல்லாரும் தன்னோட உயிரை காப்பாற்றிக்க ஓடுவாங்களோ அதே மாதிரி இந்த பெண்கள் பயத்தில் ஓடுறாங்கன்னு சொல்கிறது அந்த வெள்ளத்தோட தீவிரத்தையும் அபாயத்தையும் நமக்கு காட்டுதுங்க. அது மட்டுமல்ல, அயில்முக கணையும் வில்லும் வாரிக்கொண்டு அலைக்கும் நீரால்
கூர்மையான அம்புகளையும் விற்களையும் வெள்ளம் வாரி கொண்டு போகுதாம். ஆற்றுல வெள்ளம் வரும்போது மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் அடிச்சிட்டு போகிறத பார்த்துருப்பீங்க இல்லையா? அதை தான் கம்பர் இப்படி சொல்கிறாரு. கடைசியாக செயிர்தரும் கொற்ற மன்னர் சேனையை மானும் அன்றே அப்படின்னு முடிக்கிறாரு. அதாவது கோபம் கொண்ட வெற்றி மேல் வெற்றி குவிக்கும் ஒரு ராஜாவோட படையை போல இந்த வெள்ளம் இருக்குதாம். பாருங்க, வெறும் 4 வரியில சரையு நதியோட வெள்ளத்தை ஒரு போர் மாதிரி வர்ணிச்சு நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டார் கம்பர். இந்த பாட்டோட சந்தம், வார்த்தை விளையாட்டு, உவமை எல்லாம் சேர்ந்து நம்மளை அப்படியே கட்டி போட்டுடுது இல்லையா? ஒரு அமைதியான நதி வெள்ளம் வரும்போது ஒரு பெரும் படை மாதிரி மாறி எல்லாரையும் நடுநடுங்க வச்சு அவங்க ஆயுதங்களையும் அடிச்சிட்டு போகிறதை கம்பர் ஒரு ஸ்லேடையோட ஒரு அழகிய உவமையோட நமக்கு காட்சிப்படுத்துகிறார். அம்பு மழையைப் போல சீறி பாய்ந்து வரும் சரையுவின் வெள்ளம் ஒரு போர்க்களத்தில் வெற்றி களிப்பில் ஆர்ப்பரிக்கும் மன்னரின் படையைப் போல தோற்றம் அளித்தது என்பதை இந்த அழகிய பாடல் மூலம் கம்பர் உணர்த்தினார். அடடா, அடுத்த பாடல்ல இந்த வெள்ளம் வேற எதுக்கெல்லாம் உவமையாகும்னு பாருங்க. அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். கண்ணனின் திருவிளையாடல்களை தன் அலைகளால் நிகழ்த்தி காட்டுகிறது சரையு நதியின் வெள்ளம். வணக்கம் நண்பர்களே. மகாபாரதத்தில் நம்ம கண்ணன் குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணுவார்? வெண்ணெய், தயிர், நெய் எல்லாத்தையும் உரி மேலிருந்து லபக்குன்னு எடுத்து சாப்பிடுவார் இல்லையா? அதே மாதிரி இந்த சரையு நதி வெள்ளம் இருக்கே, அதுவும் கண்ணன் மாதிரியே தான். எப்படின்னு கேட்குறீங்களா? இதோ கம்பர் சொல்றார். செறிநருந் தயிரும் பாலும் வெண்ணெயும் சேந்த நெய்யும் உரியோடு வாரி உண்டு குறுந்தொடு மருதம் முந்தி மறிவெளி ஆயர் மாதர் வனைதுகில் வாரும் நீரால் பொறிவரி அரவின் ஆடும் புனிதனும் போலும் அன்றே. முதல்ல செறிநருந் தயிரும் பாலும் வெண்ணெயும் சேந்த நெய்யும் அப்படின்னா கெட்டித்தயிர், பால், வெண்ணெய், செக்கச் செவேல் என்ற நல்ல தரமான நெய், இதையெல்லாம் அந்த வெள்ளம் அள்ளி வருதாம். இது எங்கிருந்து வருது? மேய்ச்சல் நிலங்களில் இருக்கிற இடைக்குலத்து மக்கள்கிட்டே இருந்து வருது. அடுத்த வரி, உரியோடு வாரி உண்டு. ஊரின்னா என்னன்னு தெரியுமில்ல? ஒரு மூங்கில் கம்பில் 3 பக்கமும் கயிறு கட்டி அதிலே ஒரு பானையை தூக்கி தொங்க விடுவாங்க. கண்ணன் பால், வெண்ணெய் எல்லாம் திருடி சாப்பிடாம இருக்க அவங்க அம்மா யசோதா இப்படி உரியில் கட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம கண்ணன் என்ன பண்ணுவான்? உரியோடவே அள்ளி விழுங்குவான். அதே போல இந்த சரையு வெள்ளம் உரியோடவே எல்லா பால் பொருட்களையும் அள்ளிட்டு போகுதாம். அது மட்டும் இல்லை, குறுந்தொடு மருதம் உந்தி. சின்ன வயசுல கண்ணனை அம்மா யசோதா ஊரலோட கட்டி போட்டப்போ 2 மருத மரங்களுக்கிடையே அந்த உரலை இழுத்து சென்று 2 மரங்களையும் வேரோட சாய்த்து அதிலிருந்து சாப விமோசனம் கொடுத்தான் இல்லை நம் கண்ணன்? அதே போல குருந்த மரங்களையும் மருத மரங்களையும் இந்த சரையு நதி வெள்ளம் தன்னோட வேகத்தால வேரோட சாய்த்து தள்ளிக்கிட்டு போகுதாம். ஒரு நதியோட சக்தி கண்ணனோட சக்திக்கு எப்படி ஒப்பிடப்படுதுன்னு பாருங்க. அப்புறம் மறிவிழி ஆயர் மாதர் வனைதுகில் வாரும் நீரால். மானை போன்ற மருண்ட கண்களையுடைய இடைக்குல பெண்கள் ரொம்ப அழகா ஆடை உடுத்தியிருந்தாங்களாம். அவங்க ஆற்றுல குளிக்கும் போது திடீர்னு பெருக்கெடுத்த வெள்ளம் அவங்க உடுத்தியிருந்த ஆடைகளையெல்லாம் இழுத்து கொண்டு போகுதாம். இதை எதோட ஒப்பிடுறார் கம்பர்? கோபிகைகள் ஆற்றுல குளிக்கும்போது கண்ணன் அவங்க ஆடைகளையெல்லாம் திருடி ஒரு மரத்து மேலே ஏறி ஒளிஞ்சு வச்சு அவங்கள வெட்கப்பட வச்சான் இல்லை? அதே லீலையை இந்த வெள்ளமும் செய்து காட்டுதாம். கடைசியில் பொறிவரி அரவின் ஆடும் புனிதனும் போலும் அன்றே. பொறிவரி அரவன்னா என்ன? உடம்புல புள்ளிகளும் கோடுகளும் கொண்ட ஒரு பெரிய பாம்பு. அது யாரு? காளிங்கன்கிற ஒரு விஷப்பாம்பு. யமுனை ஆற்றில் இருந்த காளிங்கனை அடக்க கண்ணன் அதன் தலைமையில ஏறி நடனம் ஆடினான். அந்த நடனத்தில் காளிங்கன் அடங்கி போச்சு. அதே போல இந்த சரையு வெள்ளம் கரைகளையெல்லாம் அரித்து ஆற்றுக்குள் இருக்கும் வண்டல் மண்ணை அள்ளி சுழற்றி பெரிய சுழல் நீரை உருவாக்கி ஒரு பாம்பு எப்படி நெளிந்து நீந்துமோ அதே மாதிரி நெளிந்து பாய்ந்து வருகிறதாம். இப்படி இந்த வெள்ளம் பொறிவரி அரவின் ஆடும் புனிதன் போல இருக்கிறதாம். இங்கே புனிதனுங்கிறது கண்ணபிரானை. லீலைகள் செய்தாலும் அவன் ஒரு தூயவன், புனிதன்.
அதாவது செறிநறுந் தயிரும் பாலும், அடர்த்தியான நல்ல மணமான தயிர், பாலு, வெண்ணெய், நல்லா காய்ச்சின நெய், இதையெல்லாம் கண்ணன் எப்படி உரியோட சேர்த்து வாரி சாப்பிடுவாரோ அதே மாதிரி இந்த சரையு வெள்ளம் என்ன பண்ணுதுன்னா, குறுந்தொடு மருதம் உந்தி ஆத்தங்கரையில் இருக்கிற குருந்த மரம், மருத மரம் எல்லாத்தையும் வேரோட புடுங்கி தள்ளிக்கிட்டு போகுதாம். என்ன ஒரு வேகம், என்ன ஒரு சக்தி! அப்புறம் மறிவிழி ஆயர் மாதர் வனைதுகில் வாரும் நீரால், மான் மாதிரி மருண்ட கண்ணுங்களோட இருக்கிற இடைக்குல பெண்கள் அழகா உடுத்தி இருக்கிற ஆடைங்களோட ஆத்துல குளிக்க வராங்க. அப்போ அந்த துணிகளை எல்லாம் இந்த வெள்ளம் அப்படியே சுருட்டிக்கிட்டு போகுதாம். கடைசியா கம்பர் என்ன சொல்றாருன்னா, பொறிவரி அரவின் ஆடும் புனிதனும் போலும் அன்றே, புள்ளிகளும் வரிகளும் கொண்ட காளிங்கன்கிற பாம்பு மேல நடனம் ஆடுன நம்ம கண்ணனை போல இருக்கான் இந்த சரையு நதியோட வெள்ளம். இப்போ விஷயத்தை புரிஞ்சுக்குவோம். கம்பர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சரையு நதி வெறும் தண்ணியா மட்டும் இல்லை, அது கண்ணன் மாதிரியே விளையாட்டுத்தனமா தயிர், பால் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போறது, மரங்களை எல்லாம் சாய்க்கிறது, பெண்களோட துணிகளை இழுத்துக்கிட்டு போறதுன்னு ஒரே கலேபரமா இருக்கு. அதே சமயம் கண்ணன் எப்படி புனிதமானவனோ அதே மாதிரி இந்த சரையு நதியும் புனிதமானதுன்னு நைஸா சொல்றார். கம்பரோட சொற்சிலம்பத்தை பாருங்க. செறி நறுந்தயிர், வெறும் தயிர் இல்லை, நல்லா கெட்டியான மூக்க துளைக்கிற வாசனை உள்ள தயிர், உரியோடு வாரி உண்டு, ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிடுறதில்ல, உரியோட சேர்த்து மொத்தமா அள்ளுறது. மறிவிழி ஆயர் மாதர் மானோட மருண்ட பார்வைக்கு உவமை. வனைதுகில், சும்மா துணி இல்லை, அழகா உடுத்தின துணி. கம்பர் கண்ணனோட குறும்புகளையும் அவரோட புனித தன்மையையும் ஒன்னா சேர்த்து சரையு நதியோட வெள்ளத்துக்கு உவமையா சொல்றது அவரோட கற்பனை திறனுக்கு ஒரு சாட்சி. என்ன நண்பர்களே, கம்பரோட இந்த வர்ணனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரையு நதி கண்ணு முன்னாடி ஓடுற மாதிரி இல்லை? சரையு நதியின் வெள்ளப்பெருக்கை மதயானையுடன் ஒப்பிடும் கம்பரின் கவித்திறன். வணக்கம் நண்பர்களே. சரையு நதி பெருக்கெடுத்து ஓடி வர்ற அழகை கம்பர் எப்படி வர்ணிக்கிறார்னு பார்ப்போம். அந்த வெள்ளம் எப்படிப்பட்டது தெரியுமா? மதயானை போல. அது ஒரு மதயானையைப் போல கம்பீரமா மதம் பிடிச்சு தன்னுடைய வீரியத்தை காட்டிக்கிட்டே மருத நிலத்தை நோக்கி பாயுது. கம்பர் எப்படி இந்த அற்புதமான காட்சியை நமக்கு படைக்கிறார்னு பாருங்க. வெள்ளம் கதவினை முட்டி மள்ளர்கை எடுத்து ஆர்ப்ப எய்தி, நுதலணி ஓடை பொங்க நுகர்வரி வண்டு கிண்ட, ததைமணி சிந்த உந்தி தரீரத் தடக்கை சாய்த்து, மதமழை யானை என்ன மருதம் சென்று அடைந்தது அன்றே. கதவினை முட்டி மள்ளர் கையெடுத்து ஆர்ப்ப எய்தி, சும்மா வந்து சேரல அந்த வெள்ளம். ஆற்றுல கட்டுன மதகுகளோட கதவுகளை தடதடன்னு முட்டிக்கிட்டு, நான் வந்துட்டேன், வழிவிடுங்கடான்னு கர்ஜிச்சுக்கிட்டே வருது. அப்படியே ஒரு பெரிய மதமழை யானையை நினைச்சு பாருங்க. எதிரே இருக்கிற கோட்டை கதவுகளை இல்ல மதில்களை எல்லாம் தன்னோட தலையாலேயே முட்டி தள்ளிக்கிட்டு வர்ற மாதிரியான ஒரு கம்பீரம். அப்புறம் மள்ளர் கையெடுத்து ஆர்ப்ப எய்தி. இங்க தான் கம்பர் ஒரு வார்த்தையில ஒரு பெரிய மாயாஜாலம் செய்கிறார். மள்ளர்னா யாரு? விவசாயிகளா இல்ல போர் வீரர்களா? வெள்ளம் வருதுன்னா உழவர்கள், விவசாயிகள் கையெடுத்து ஆர்ப்பரிப்பாங்க. ஆஹா, நல்லா வெள்ளம் வருதே, பயிர் எல்லாம் நல்லா விளையுமேன்னு சந்தோஷத்துல கை தட்டுவாங்க. இது வெள்ளத்துக்கு. அதே மதையான ஊருக்குள்ள வருதுன்னு வைங்க, வீரர்கள் என்ன செய்வாங்க? ஐயையோ, யானை வருது, விலகுங்க விலகுங்கன்னு கையெடுத்து எல்லாரையும் விலகி போகச் சொல்லி ஆர்ப்பரிப்பாங்க இல்லையா? ஒரே மள்ளருங்கிற வார்த்தைக்கு வெள்ளத்துக்கு ஒரு அர்த்தம், யானைக்கு ஒரு அர்த்தம். நுதலணி ஓடை பொங்க நுகர்வரி வண்டு கிண்ட. இந்த வரி இன்னும் ஆச்சரியமான ஒன்று. நுதலணி ஓடை பொங்க வெள்ளத்துக்கு சொல்றதா இருந்தா, சரையு நதியிலிருந்து பிரிகிற சின்ன சின்ன ஓடைகள், கிளை வாய்க்கால்கள் எல்லாம் பொங்கி பெருகி நிலத்தை நிரப்புதுன்னு அர்த்தம். அதே யானைக்கு பாருங்க, நுதல்னா நெற்றி. யானையோட நெத்தியில கட்டி இருக்கிற அலங்கார முகபடாம், அதான் அணி ஓடை. அது பொங்கி வழியுதுன்னா யானையோட மதநீர் அந்த முகபடாரத்தின் மேலேயே பொங்கி பெருகுதுன்னு அர்த்தம்.
ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிச்சுன்னா நெத்தியில மத நீர் வழியும் இல்லையா? அதுதான் ததைமணி சிந்த உந்தி தரீரத் தடக்கை சாய்த்து. ததைமணி சிந்த உந்தி வெள்ளத்துக்கு அடர்த்தியான மணலையும் கற்களையும் வெள்ளத்தோட வேகத்தில் தள்ளி சிதறடிச்சுக்கிட்டே வருது. அந்த தண்ணி அடிச்சிட்டு வர்ற பொன் மணியெல்லாம் கூட சிதறி போகுது. அதே யானைக்கு பார்த்தீங்கன்னா யானையோட கழுத்தில் கட்டி இருக்கிற சலங்கைகள் மணிகள் அது வேகமாக நடக்கும்போது அசைஞ்சு சிதறி விழற மாதிரி இருக்கு. அது தன்னோட மதம் பிடிச்ச நிலையை வேகத்தை காட்டுது. தரீரத் தடக்கை சாய்த்து. தரின்னா என்ன? ஆற்றில் கரை ஓரங்களில் வெள்ளம் அடிச்சிட்டு போகாமல் இருக்க நட்டிருக்கிற கம்பங்கள் மரங்கள் தடுப்பு தடிகள் அதையெல்லாம் வெள்ளம் தன்னோட பெரிய அலைகள்ங்கிற கைகளால் அடித்து சாய்க்குது. தடக்கைங்கிறது ஆற்று அலைகளோட பெரிய கரங்கள். அதே யானைக்கு பாருங்க, யானையை கட்டி போடுற கம்பத்துக்கு பேர் தான் தறி. மதம் பிடிச்ச யானை அந்த தறியை முறிச்சுக்கிட்டு தன்னோட பெரிய தும்பிக்கையை தடக்கை வீசி அசைச்சுக்கிட்டு வருது. அடேப்பா, கம்பரோட வார்த்தை சாமர்த்தியத்தை பார்த்தீங்களா? மதமழை யானை என்ன மருதம் சென்று அடைந்தது அன்றே. இப்படி மதநீர் பெருகி மழைக்காலத்தில் வரக்கூடிய மேக கூட்டங்கள் போல பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஒரு மத யானை எப்படி கம்பீரமா பயங்கரமா, ஆனால் அதே சமயம் ஒரு கம்பீரத்தோட வருமோ, அதே போல அந்த சரையு நதியோட வெள்ளம் தன்னோட முழு வீரியத்தோட பயிர் செழிக்கிற மருத நிலத்தை வந்து சேர்ந்தது. மொத்தத்தில் இந்த பாட்டுல கம்பர் சரையு நதியோட வெள்ளத்தை ஒரு மத யானையோட ஒப்பிட்டு அந்த காட்சியோட அழகையும் பிரம்மாண்டத்தையும் அதனால ஏற்படுற மகிழ்ச்சியையும் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார். சரி, இப்படி மருத நிலத்துக்கு வந்த இந்த சரையு வெள்ளம் அடுத்தது என்ன செஞ்சது? அது எப்படி நிலங்களோட இயல்பையே மாற்றி போட்டதுங்கிறத அடுத்த பாடல்ல பார்க்கலாம். காத்திருங்கள். நிலம் புரட்டும் உள்நீர். வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. சரையு நதி எப்படி ஒரு மத யானை போல கம்பீரமா மருத நிலத்துக்குள்ள நுழைஞ்சு அங்கே நெல் வயல்களுக்கு தண்ணீரை கொண்டு வந்ததுன்னு போன பாட்டுல கம்பர் அற்புதம் காட்டினார். இப்போ அந்த வெள்ளம் வெறும் தண்ணியா மட்டும் இல்லாம ஒரு பெரிய தத்துவத்தையே நமக்கு உணர்த்த வருதுங்க. வாங்க கம்பர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். முல்லையை குறிஞ்சியாக்கி மருதத்தை முல்லை ஆக்கி புல்லிய நெய்தல் தன்னை பெரு அரு மருதமாக்கி எல்லையில் பொருள்கள் எல்லாமிடை தடுமாறும் நீரால் செல்லுறு கதியின் செல்லும் வினையென சென்றது அன்றே. அடடா, கம்பரின் சிந்தனையை பாருங்க. சரையு நதி பெருக்கெடுத்து ஓடுது. முல்லையை குறிஞ்சி ஆக்கி அப்படின்னா என்னங்க? முல்லை நிலம்னா அடர்ந்த காடு, மேய்ச்சல் நிலம், குளிர்ச்சியான பகுதியாக இருக்கும். குறிஞ்சி நிலம்னா உயரமான மலைகள், பாறைகள், அருவிகள் நிறைந்த இடம். இந்த வெள்ளம் அவ்வளவு வேகமாக பாயும்போது முல்லை நிலத்தில் இருக்கிற மரங்களை புதர்களை எல்லாம் அடிச்சிட்டு போகுது. அங்கே புதுசாக பாறைகளையும் மண்மேடுகளையும் கொண்டு வந்து போடுது. ஒரு காட்டு பகுதியையே ஒரு மலைப்பகுதி மாதிரி மாத்திருச்சாம். வெள்ளத்தோட சக்தி எவ்வளவு அற்புதம் பாருங்க. நிலத்தோட இயல்பையே புரட்டி போடுது. மருதத்தை முல்லை ஆக்கி. மருத நிலம் எது? நெல் வயல்கள், ஆறுகள், செழிப்பான விவசாய பூமி. நம்ம ஊர் நிலம் மாதிரி பயிர்கள் செழிச்சு கிராமங்கள் நிறைந்திருக்கும் பகுதி. அதையும் கூட இந்த வெள்ளம் என்ன பண்ணுதுன்னா அடர்ந்த காடுகளா புதர்களா இருக்கிற முல்லை நிலம் மாதிரி ஆக்கிடுதாம். எங்க பார்த்தாலும் நீர் நிறைஞ்சு பயிர்கள் அழிஞ்சு ஒரு காட்டுப்பகுதி மாதிரி மாறிடுதுன்னு சொல்றாரு. புல்லிய நெய்தல் தன்னை பெரு அரு மருதம் ஆக்கி. இப்போ பாருங்க, நெய்தல் நிலம் அது கடல் சார்ந்த பகுதி, உப்பு நிலம், கொஞ்சம் வறண்டி இருக்கும். புல்லிய நெய்தல்னா என்ன? கொஞ்சம் வளம் இல்லாம செழிப்பில்லாம இருக்கிற நெய்தல் நிலம். அந்த நிலத்தையே பெரு அருமருதம் ஆக்கின்னு சொல்றாரு கம்பர். பெரு அருன்னா என்ன? மிகப்பெரிய ரொம்ப அரிதான செழிப்பான மருத நிலமா மாத்திடுதான். கடல் நீர் கலக்காம இந்த சரையு நதியோட தூய நீர் பாய்ந்து வளமில்லாம இருந்த கடற்கரை பகுதியை கூட விவசாயத்துக்கு ஏற்ற பயிர் விளையிற செழிப்பான நிலமா மாத்திடுதுன்னு கம்பர் உச்சி முகர்ந்து சொல்றாரு. எல்லையில் பொருள்கள் எல்லாமிடை தடுமாறும் நீரால். இந்த வெள்ளம் சும்மா போகல, அது கூட என்னவெல்லாம் இழுத்துட்டு போகுது தெரியுமா?
ஒரு நிலத்திலிருந்து இன்னொரு நிலத்துக்கு எண்ணற்ற பொருள்களெல்லாம் இந்த தண்ணியால் அடிச்சிட்டு போகுதாம். மலைப்பகுதியிலிருந்து பாறைகளும் மரங்களும், காடுகளில் இருந்து விலங்குகளும் செடிகளும், வயல்களில் இருந்து பயிர் மிச்சங்களும், கடற்கரை பகுதியிலிருந்து மணலும் மீனும், இப்படி எல்லையில்லா பொருள்கள் தத்தமது இடத்திலிருந்து மாறி மாறி போகுதாம். எல்லாம் இந்த வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகுதாம். செல்லுறு கதியின் செல்லும் வினை என சென்றது அன்றே. இங்கதான் கம்பர் தன்னோட தத்துவ ஞானத்தை வெளிப்படுத்துறாரு. இந்த வெள்ளம் எப்படி போகுதாம்? செல்லுறு கதியின் செல்லும் வினை என. அதாவது நாம செய்கிற இருவினை இருக்குல்ல, நல்ல வினை கெட்ட வினை. அந்த கர்மா நம்ம உயிரை எப்படி அங்கும் இங்கும் இழுத்துட்டு போகுதோ, ஒரு பிறவியில இருந்து இன்னொரு பிறவிக்கு, ஒரு நிலையை விட்டு இன்னொரு நிலைக்கு கொண்டு போய் சேர்க்குமோ, ஒருத்தரை மனுஷனா பிறக்க வைக்கும், இன்னொருத்தரை தேவராகவோ விலங்காகவோ பிறக்க வைக்கும். அப்படின்னு இந்த உலகத்துல உயிர்களை எங்கெங்கேயோ கொண்டு போய் சேர்க்குது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த சரையு நதி வெள்ளமும் நிலங்களை அங்கும் இங்கும் இழுத்து அதன் குணத்தையே மாற்றியமைத்து எங்கேயோ கொண்டு போய் சேர்க்குது. அடேயப்பா, ஒரு சாதாரணமாக ஆற்று வெள்ளத்தை கம்பர் எப்படி உலகத்தின் மிகப்பெரிய தத்துவமான வினையோடு ஒப்பிட்டு பேசுகிறார். நம்முடைய வினையின் பலனை எந்த உயிரும் எதிர்க்க முடியாதுங்க. அது இழுக்கும் திசையில தான் எல்லாமே போகும். அதே மாதிரி வெள்ளம் இழுக்கும் திசையில தான் எல்லாமே போகும். எவ்வளவு ஆழமான சிந்தனை! அடுத்த பாடல்ல இந்த வெள்ளம் எப்படி பல கால்வாய்களா பிரிஞ்சு போகுது, அதுல என்ன தத்துவம் இருக்குன்னு சொல்ல போறாரு. அடுத்த பாடல்ல சந்திப்போம். சரையு நதியின் பெருவெள்ளம் கால்வாய்களில் பிரிந்து பாய்ந்த அழகையும் அதன் ஆழமான தத்துவத்தையும் கம்பர் விளக்கும் காட்சி. வணக்கம் நண்பர்களே. சரையு நதியின் பெருமையை, அதன் வெள்ளப்பெருக்கின் ஆழத்தை கடந்த பாடல்களில் கம்பர் மிக அற்புதமா நமக்கு சொல்லிட்டார். அந்த வெள்ளம் எப்படி திணைகளை மாத்துச்சு, இருவினைகள் மாதிரி உயிர்களை இழுத்து செஞ்சுன்னு பார்த்தோம். இப்போ அப்படி பெருக்கெடுத்து ஓடி வந்த சரையுவின் நீர் கோச்சல நாட்டின் விவசாயத்துக்கு எப்படி ஆதாரமா மாறுச்சு, எப்படி பாசன கால்வாய்களில் பிரியுதுன்னு கம்பன் தன்னோட கவித்திறமையால நமக்கு ஒரு சித்திரத்தை காட்டுறார். வாருங்கள் அந்த அற்புத காட்சியை அனுபவிப்போம். வெள்ளம் காத்த கால்மள்ளர் வெள்ளக்கலிப்பறை கரங்க, கை போய்ச் சேர்த்த நீர்த்திவலை, பொன்னும் முத்தமும் திரையின் வீசி, நீத்தம் ஆன்று அலையாகி நிமிர்ந்து பார்கிழிய நீண்டு, கோத்த கால் ஒன்றின் ஒன்றுகுலம் எனப் பிரிந்தது அன்றே. ஆஹா, கம்பரின் ஒவ்வொரு வரியும் ஒரு ஓவியம், ஒரு தத்துவம். முதல்ல அந்த காட்சியை கற்பனை செஞ்சு பாருங்க. காத்த கால்மள்ளர் வெள்ளக்கழிப்பறை கரங்க. கோசல நாட்டின் வயல்களில் வாய்க்கால்களில் உழவர்கள், அதாவது மள்ளர்கள் காத்திருக்காங்க. அவங்களுடைய காத்திருப்பு சாதாரணமானது இல்லை, அது ஒரு பயனுள்ள காத்திருப்பு. அமுதமாய் வரப்போற நீருக்காக தங்கள் உழைப்பை கொட்டி காத்திருக்கிறாங்க. அப்போ தூரத்துல இருந்து டும் டும் டும்னு ஒரு சத்தம் கேட்குது. அது என்ன தெரியுமா? வெள்ளம் வரப்போகுதுன்னு அறிவிக்கும் கழிப்பறை. ஆமாங்க, அந்த பறை சத்தம் உழவர்களோட காதுல தேன் மாதிரி ஒலிக்கும். அது வெள்ளம் வரப்போறதுக்கான ஒரு மங்கள அறிவிப்பு. சரி, அந்த வெள்ளம் எப்படி வருது? கை போய் சேர்த்த நீர்த்திவலை, பொன்னும் முத்தமும் திரையின் வீசி. சாதாரணமாக ஒரு ஆறு ஓடுறதுன்னா வெறும் தண்ணி தானேன்னு நினைப்போம். ஆனால் கம்பர் அப்படியெல்லாம் சாதாரணமாக எழுத மாட்டார். சரையு நதியோட வெள்ளம் தன்னோட அலைகளால் நீர்த்துளிகளை அள்ளி அள்ளி வீசுது. அந்த நீர்த்தி வலைகள் வெறுமனே நீர்த்தி வலைகள் இல்லை, அது பொன்னும் முத்தும். அடேயப்பா, தண்ணியில் பொன்னும் முத்தும் வருமா? இதுதான் கவிஞரின் கற்பனை. சரையு பாயும் நிலம் அவ்வளவு செழிப்பு மிக்கது. அது தரும் விளைச்சல் பொன் போல முத்து போல அத்தனை மதிப்பு மிக்கது. அதனால்தான் அந்த நீர் அலைகள் பொன்னையும் முத்தையும் வீசுவதைப் போல செழிப்பையும் செல்வத்தையும் அள்ளி வீசுதுன்னு சொல்றார். அந்த வெள்ளத்தோட பிரம்மாண்டத்தை அடுத்து எப்படி சொல்றார் பாருங்க. நீத்தம் ஆன்று அலையாகி நிமிர்ந்து பார்கிழிய நீண்டு வெள்ளம் மேலும் மேலும் பெருகுது. நீத்தம் ஆன்று அலைகள் மேலெழும்புது அலையாகி நிமிர்ந்து.
அந்த அலைகள் எவ்வளவு உயரமா இருக்குன்னா வானத்தையே தொட்டுவிடும் போல, அப்படி உயரமா எழுந்து நிலத்தை பிளந்து கொண்டு செல்வது போல பார்கிழிய நீண்டு அத்தனை தூரம் அத்தனை நீளமா பாயுது. இப்படி ஆர்ப்பரிச்சு வந்த நீர் கடைசியா எப்படி பிரியுது? கோத்த கால் ஒன்றின் ஒன்று குலம் என பிரிந்தது அன்றே. ஒரே நதியிலிருந்து வாய்க்கால் உபவாய்க்கால்னு ஒன்றோடு ஒன்று இணைந்தபடி வரிசையாக திட்டமிட்டு கோத்த கால், அதாவது கால்வாய்கள் பிரியுது. அப்படி பிரியும் போது அது எதை போல இருக்குன்னா குலம் என பிரிந்தது அன்றே. ஒரே குடும்பம், ஒரே குலம், கிளைக்கு கிளை பரவி தலைமுறை தலைமுறையாக விரிந்து கொண்டே போகுமே, அதை போல பிரிஞ்சு போகுதுன்னு சொல்றாரு. இதன் உள்ளர்த்தம் என்னன்னா, சரையு நதி என்ற மூலத்திலிருந்து எண்ணற்ற கிளை கால்வாய்கள் பிரிந்து கோசல நாட்டின் மூலை முடுக்குகளிலெல்லாம் நீர் பாய நிலங்கள் செழிக்கிறது. இத கம்பர் ஒரே குலத்திலிருந்து பல கிளைகள் தோன்றி ஆனால் அதே குடும்பத்தின் பாரம்பரியத்தையும் இரத்த உறவையும் கொண்டு விளங்குவதைப் போல அந்த நீர் பிரிந்தாலும் அதன் ஜீவத்தன்மை ஒன்றுதான் என்பதை உணர்த்துகிறார். இந்த ஒருமைப்பாடு பல பிரிவுகளாக விரிவடைவது என்ற கம்பரின் இந்த அற்புதமான சிந்தனை அடுத்த பாடலில் இன்னும் ஒருபடி மேலே சென்று பரம்பொருளை பற்றிய தத்துவ பார்வையை நமக்கு வழங்கப் போகிறது. சமய நெறிகளின் ஒருமை தத்துவத்தை ஆற்றின் பரவலோடு ஒப்பிடும் கம்பரின் அருமையான பாடல். வணக்கம் நண்பர்களே. சரையு நதியோட வெள்ளம் எப்படி கரை புரண்டு ஓடுது அப்படிங்கிறத கம்பர் வர்ணிக்கிற அழகே தனி. சரி, பாட்டுக்குள்ள போலாமா? கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம் எல்லையில் மறைகளாலும் இயம்பரும் பொருள் இது என்ன? தொல்லையில் ஒன்றேயாகி துறை தொறும் பரந்த சூழ்ச்சி பல்வேறு சமயம் சொல்லும் பொருளும் போல் பரந்து அன்றே. அதாவது கல்லிடை பிறந்து, நான் இமயமலை என்கிற கல்மலையிலே பிறந்து அங்கிருந்து வந்து போந்து கடல்ல கலக்கிற அந்த சரையு நதியோட வெள்ளம் இருக்கே, அடடா! எல்லையில் மறைகளாலும் இயம்ப அரும் பொருள் ஈது என்ன? அதாவது அளவிட முடியாத வேதங்களால கூட சொல்ல முடியாத ஒரு பரம்பொருள் மாதிரி இருக்கான். என்ன ஒரு உவமை, வேதமே சொல்ல தடுமாறும்னா பார்த்துக்கோங்களேன். தொல்லையில் ஒன்றே ஆகி துறை தோறும் பரந்த சூழ்ச்சி பல்பெரு சமயம் சொல்லும் பொருளும் போல் பரந்து அன்றே. இது கொஞ்சம் ஆழமான விஷயம். ஆதியில எல்லாமே ஒன்னாத்தான் இருந்ததாம். அப்புறம் பல இடங்கள்ல பல துறைகள்ல பல பல சமயங்கள் சொல்ற பொருள் மாதிரி இந்த வெள்ளம் பரவி போச்சாம். இப்போ கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். கம்பர் என்ன சொல்ல வர்றார்னா, சரையு நதி இமயமலையில சின்னதா ஆரம்பிக்குது. ஆனா போக போக பல சிற்றாறுகள் ஓடைகள் எல்லாம் அதுல கலந்து பெரிய வெள்ளமா மாறி கடைசியில கடல்ல போய் கலக்குது. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்காம்? இந்த உலகத்துல இருக்கிற பல பல சமயங்கள் மாதிரி இருக்காம். எல்லா சமயமும் ஒரே பரம்பொருளை பத்தி தான் சொல்லுது. ஆனா ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு பேர்ல அந்த பரம்பொருளை சொல்லுது. உதாரணத்துக்கு ஒருத்தர் கடவுளை சிவன்னு சொல்லலாம், இன்னொருத்தர் விஷ்ணுன்னு சொல்லலாம், வேறொருத்தர் அல்லான்னு சொல்லலாம், இன்னொருத்தர் இயேசுன்னு சொல்லலாம். ஆனா எல்லாரும் சொல்றது ஒரே கடவுளை பத்தி தான். அதே மாதிரி சரையு நதி ஒண்ணுதான். ஆனா அது பல இடங்கள்ல பல பேர்ல பல ரூபங்கள்ல இருக்கு. ஏரி, குளம், வாய்க்கால்னு பல இடங்கள்ல அது பரவி இருக்கு. கம்பரோட கற்பனை திறனை பாருங்க. ஒரு சாதாரண ஆற்று வெள்ளத்தை ஆன்மீகத்தோட தத்துவத்தோட ஒப்பிட்டு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. சூழ்ச்சி பல்பெருஞ்சமயம் அப்படிங்கிற இடத்துல சூழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். சும்மா ஏனோ தானோன்னு இல்லாம ஆழ்ந்து சிந்திச்சு ஆராய்ச்சி பண்ணி சொல்ற சமயங்கள்னு அர்த்தம். இந்த உவமை மூலமா கம்பர் நமக்கு ரெண்டு விஷயத்தை சொல்றாரு. ஒன்று, இயற்கையோட அழகை ரசிக்கணும். இன்னொன்று, எல்லா சமயங்களும் சொல்றது ஒரே உண்மையைத்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.